Example 11.20 evaluate integration root of 1 plus cos 2x into dx அப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ integration of root of 1 plus cos 2x into dx நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஃபார்ம் கொண்டு வரணும்னா இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் பார்க்கும்போது 1 plus cos 2x equal to 2 cos square x அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா. இதை இப்படி கன்வெர்ட் பண்ணி இன்டகிரேஷன் இல்லை இருக்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம தூக்கி இங்கே என்ன செய்யணும், மாற்றி எழுதிக்கிறோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos square x into dx அப்படின்னு நம்ம போட்டோம்னா இப்போது இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். √2 into ரூட் cos square x into dx அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். புரியுதுங்களா. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற √2 தூக்கி வெளியில் போட்டுக்கிறோம். அப்புறம் இன்டகிரேஷனை போட்டுக்கிறோம். அப்புறம் cos ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த √2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1/2 இல்லைங்களா, அந்த ரூட் வேல்யூ. அப்போ அந்த 1/2 ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2 போட்டோம்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிற 2வும் இந்த ரூட்டுக்கு பதில் வர 1/2வும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ ஃபைனலாக என்ன வரும், நம்மளுக்கு √2க்கு √2 அப்படியே வரும். இந்த இன்டகிரேஷன் ஆஃப் அ காசுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் அ காஸ் எக்ஸ் என்னது சைன் எக்ஸ்ன்னு வருது. அப்போ காசுக்கு பதில் நம்ம சைன் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், காஸ் எக்ஸ் பதில் சைன் எக்ஸ் இன்டகிரேஷன் போட்டுக்கணும். இன்டகிரேஷன் ஒரு சிம்பிளை விட்டுருணும், இந்த டிஎக்ஸை விட்டுக்கணும், ப்ளஸ் சின்றது மட்டும் போட்டுக்கிறோம். அப்போ ஃபைனலாக √2 sin x ப்ளஸ் சி அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. இப்படி அழகாக முதல்ல புரிதலை கொண்டுட்டு வாங்க, சம்மை போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், சென்டம் எடுக்கலாம்.